நம்ம எல்லாருக்கும் நடிக்கணும், தற்குறித்தனம் பண்ணணும் அப்படிங்கிற வெறி வரணுங்க. அப்பேற்பட்ட எக்ஸாம்பிள் செட் பண்ணி வச்சிருக்க சொசைட்டிங்க நம்ம இது. சாரி, தற்கூனிங்கிறேன், தற்பெருமை பேசணும் அப்படிங்கிற வெறி வரணுங்க. பேசிக்கா நம்ம ஆக்டர்னால ஒரு ஷாட் தான் எடுப்பேன். ஆய் வருதுடா டேய். ஹலோ மீட் மிஸ் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் ட்ரால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ப்ரோ, ஜெய் மணிவேல் வந்து வீடியோ போட்டிருக்காரு. அந்த பாலகா அதை பார்த்து ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க. நானே ரெகுலராக அவரோட வீடியோஸ் பார்க்கறது தான். நானும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன். சரி, ரியாக்ட் பண்ணலாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதனால ஜெய் மணிவேல் பிரதர் அவரோட சேனலுக்கு தான் வந்து கிரெடிட்ஸு. அந்த கான்டென்ட்டை வச்சு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்டென்ட்டை மட்டும் உருவி ஜஸ்ட் நான் ரியாக்ட் பண்ண போகிறேன். நண்பர்களே, நம்ம வீடியோ பார்க்க போகிற அந்த 4000 பேரும் வந்துட்டீங்களா? பார்க்கலாமா? வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாமா? அந்த அம்மா அவங்க என்னென்ன சொல்கிறாங்க, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்க போகலாமா? வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பாலகா மாமே. பார்க்கலாமா? அவங்க சின்ன வயசுலேருந்து இருக்காங்க, நான் கண்டுக்கல. ஒரு 5 இயர்ஸாக வந்து அவங்க இருக்காங்கன்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சுட்டாங்க. ஓ, அம்மா வந்து உள்ளுக்குள்ளே இருக்காங்க. ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே இருந்தாங்க, நான் கண்டுக்கல. நீங்கள் கண்டுருக்கணும்ல, நீங்கள் கண்டுக்கிட்டா வாடகை கேட்டுருக்கலாம்ல. யாரை கேட்டு நீங்கள் உடம்புக்குள்ளே தங்குனேன்? இன்னைக்கெல்லாம் 2 BHK 10,000 15,000 சொல்கிறாங்க மேடவாக்கம் பக்கத்தில். அப்போ என் உடம்பு என்ன சாதாரண விஷயமா? ஒழுங்கு மரியாதை வாடகை கொடுங்க ஆத்தா அப்படின்னு நானாக இருந்தால் கேட்டிருப்பேன். என்னோட காசோட அருமை புரியுதுடா பாலகா. இந்த ஆத்தா மேலே சத்தியமாக கிடையவே கிடையாது. அப்படியே இருந்தால் நான் எங்கே வந்தாலும் கண்டபடி என்னை தள்ளுறாங்க, போட்டு இது பண்ணுறாங்க. எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது தானே. பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியதா அப்படின்னா எதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்? ஒரு அஃபென்சபிள் அஃபெண்டு வச்சு ஒரு என்னங்க சொல்கிறது, அது பேர் ரொம்ப ஒரு இல்லீகலான ஒரு விஷயம், சட்டத்துக்கு புறம்பான ஒன்றா இருக்குது அப்படிங்கும்போது பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. நம்பிக்கையை சார்ந்த ஒரு விஷயம், பேஸ் பண்ண ஒரு விஷயம் அப்படிங்கும்போது பனிஷ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் விழிப்புணர்வாக மக்கள் அதை அணுகணும் அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயம் தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், புரியும். படைச்சம் பிள்ளையை எல்லாரும் எனக்கு பிள்ளை தான் அப்பனே. பெரியவளாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையா இருந்தாலும் எனக்கு குழந்தை தான். பெரியவளாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த ஜெய் மணிவேல் ப்ரோ கேட்டிருப்பாரு, ஏன் என்னங்க வார்த்தை அது பாலகா அப்படின்ட்டு. அது வயசு வித்தியாசமே இல்லாமல் எனக்கு குழந்தை தானே, அதனால் நான் பாலகான்னு தான் கூப்பிடுவேன் அப்படிங்கிறக்காக இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே பாலகான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் நம்ம சேனல்லையே. அதில் சொல்லியிருப்பாங்க, அடிக்க போகிறேன் சவப்பெட்டியே அவனுக்கு தான், சாவு தான் அவனுக்கு அப்படின்ட்டு. படைச்ச பிள்ளையை எதுக்கு சாகடிக்கணுங்கிறேன்? படைச்ச பிள்ளையை நல்ல பிள்ளையாக படைச்சிட்டா பிரச்சனையே இல்லையே. எதுக்கு ஒருத்தனை கெட்டவனாக படைச்சு மறுபடியும் நீங்களே அவதாரம் எடுத்து அவனை கொன்று நீங்கள் கிரெடிட்ஸ் வாங்கிக்கிட்டு, கடவுள் என்ன அம்பிட்டு செல்ஃபிஷா? அதுக்கு படைக்கும் போதே நல்லவனா படைச்சிட்டு போயிடலாமே. இந்த தாயை நான் ஆரம்பத்துல சொன்னேன், எப்படி தெரியுமா? ஒரு 90 வயசு பிள்ளையை வாடா போடான்னு சொன்னேன். 90 வயசு பிள்ளையை வாடா போடான்னு சொன்னீங்களா? மனசாட்சிங்கிறதே இல்லையா? அம்மனாகவே இருந்தாலும் கீழே வரைங்க ஒரு 90 வயசு தாத்தா போறாரு, இந்தாடா வாடா அவரு. ஏமா என்ன நடக்கவே முடியாது ரேஞ்ச தடி ஊனி போய்கிட்டு இருக்கு, யார இணைய வாடாங்கிறது பதறதானங்க செய்வாங்க. என்னடி அத்தா என்ன வாடா போடான்னு ஒரு மரியாதை இல்லை, ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் தான் பேசுது. ரெஸ்பான்ஸ் இல்லை, மரியாதை இல்லையா அப்படின்ட்டு யாரோ ஒருத்தன் கேட்டிருக்கான். பரவாயில்ல, தன்மானம் சுய மரியாதை உள்ள ஒரு மனிதர் அதை கேட்டிருக்காரு, கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. ஆத்தாவே இருந்தாலும் சரி, தன்மானம் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு இருக்காரு. எஸ், தட் ஹேஸ் அ பாயிண்ட். என்ன அப்பனே, எத்தனை மொழி உனக்கு பேசணும் கத்து கொடுத்தவ ஆத்தா, கற்பிக்க சொன்னது நான். கற்றுக் கொடுத்தவ ஆத்தா, கற்பிக்க சொன்னது நானா? எனக்கு தமிழே சொல்லி கொடுத்தது என்னோட தமிழ் அம்மா தான். எந்த ஆத்தாவும் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கல. என்னோட ஆத்தாவே உட்காந்து எனக்கு ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்தது கிடையாது. ஆனால் இப்போ இருங்க, இது ஒரு வேலிடான பாயிண்ட். அவர் ஜெய் மணிவேல் அவரே கேட்டிருப்பாரு. பாருங்க ஏதாச்சும் ஒரு வேலிடான பாயிண்ட் கேட்டுட்டாரு, ஒரு வேலிடான கொஸ்டின் கேட்டுட்டாரு அப்படின்னா கேள்வி கேட்கறான். சாரி சொல்றேன், அந்த அளவுக்கு ஆத்தா பர்ஃபார்மன்ஸை போட்டு விட்டுறது வேலிடான பாயிண்டா இல்லையா? உலகத்தை படைச்சதே அந்த ஒரு பரம்பொருள் ஆத்தா தான். சைனீஸ் பேசுறதுக்கு என்னங்க? ஆத்தா படைச்ச கடவுள், ஆத்தா படைச்ச லாங்குவேஜ் தானேங்க அது. எனக்கு புரியலையே, வேலிடா தானே கேட்டிருக்காரு. ஏன் வரேன்னா, இந்த தாய் நான் படைச்சேன், இந்த உலகத்துக்கு எடுத்துட்டு வளர்த்து வந்தேன் நானே. என்னைய மட்டும் என்ன ஆத்தா படைக்காம உடச்சா அமுச்சு விட்டுருக்கு. வாழ்க்கையில விரிசல் விழுந்து உடச்சுதான் அமுச்சு விட்டுருக்கு என்னோட தலையெழுத்துல, அது வேற விஷயம். எல்லாத்தையும் ஆத்தா தானே படைச்சாங்க. ஜெய் மணிவேல் ப்ரோ வந்து கேட்பாரு, என்ன கேட்பாரு, எதுக்கு இந்த அம்மாவை மட்டும் சூஸ் பண்ணி இந்த அம்மாவுக்குள்ள வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு அம்மன் பதில் சொல்றாங்களாம். பாருங்களேன். தெரியாதா? அப்படியே அம்மன் கேஷுவல் கான்வர்சேஷன்ஸ்ல மேக் பண்றீங்களே, பரவாயில்லையே. மனுஷ ரூபத்துல இவளை உருவாக்கனே,
வளர்த்து ஆளாக்கி விட்டேன். ஏய் எனக்கு புரியவே இல்லைங்க. மனுஷ ரூபத்தில் உருவாக்கப்ப இப்போ இணையமா நம்ம ஏலியன் ரூபத்தில் உருவாக்கி இருக்குது. இல்லை என்னைய ஏதாச்சும் ஓரமாக பார்க்கும்போது இந்த மூஞ்சூர் எலி மாதிரி இருக்குதா? நானும் மனுஷ ரூபம் தான், நீங்களும் மனுஷ ரூபம் தான். இல்லை எனக்கு புரியவே இல்லையே. அப்போ ஆத்தா ஏன் நம்மளெல்லாம் சூஸ் பண்ண மாட்டேங்குது? ஏன் ஓர வஞ்சனன்னு கேட்குறேன் நான். உடம்ப நானே எடுத்துக்கிட்டேன். இப்ப எல்லாருக்கும் புரியும்படி பேச வந்திருக்கேன். அப்பனே காட்டணும்னா ஆத்தா இருக்கேன். எனக்கு உடம்ப நானே எடுத்துக்கிட்டேன். இப்ப எல்லாத்திடமும் பேச வந்திருக்கிறேன். நீங்க ஒருத்தங்களை படைச்சிங்க அப்படின்னா நீங்க இஷ்டத்துக்கு அவங்களை மிஸ்யூஸ் பண்றதுக்கும் அட்வான்டேஜ் எடுத்து அவங்க உடம்புக்குள்ள போறதுக்கும் ஆத்தா என்ன மனுஷனா? ஆத்தா ஒரு தெய்வீக பிறவி தானே. ஓவரால் ஃபிலாசபிஸை ஓவராலாக உணர்த்த வேண்டியதானே. அதனால பர்டிகுலராக ஒரு மனுஷங்குள்ள மட்டும் வந்து நான் தான் அவளை படைச்சேன், நான் தான் அவன் உடம்பு எடுத்துக்கிட்டேன். அப்போ என்னைய படைச்சது நீ தானே. ஒன்று நீ எனக்கு ஓர வஞ்சனை காட்டுற, இல்லைன்னா எனக்கு புரியவே இல்லைங்க ஆத்தா. கடவுள் கான்செப்டே புரிய மாட்டேங்குது எனக்கு. கத்திட்டு இருந்தீங்க. ரத்தம் தான் வேணும் தெரியாதா? தெரிஞ்சுக்கோ. காலங்காத்தால நீ மட்டும் ஆடை வெட்டி சண்டே அன்னைக்கு காலங்காத்தால குழம்பு வச்சு எனக்கு தனியாக கொஞ்சம் போட்டி கொடுங்க, கல்லீரல் கொடுங்கன்னு கேட்குறேன். நான் ரத்தம் கேட்கக்கூடாதா? தெரிஞ்சுக்கோ. கேஷுவல் கான்வர்சேஷன்ஸ் தான் அத்தா. பரவாயில்லையே, நல்ல ஒரு ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன்ஸாக இருக்கே. ரத்தம் கொடுத்தா உனக்கு போனோம். செத்து போயிருவீங்களா? இப்பதான் ஆத்தா நீங்க தான் சொன்னீங்க நான் தான் எல்லாத்தையும் படைச்சேன், எல்லா லாங்குவேஜும் எனக்கு தெரியும், எல்லாருமே என்னோட குழந்தைகள் தான், எல்லாருமே என்னோட பாலகர்கள் தான் அப்படின்னீங்க. இவங்க உங்க குழந்தைய பார்த்து இப்படியா பேசுறது? ரத்தம் கொடுத்தா செத்து போயிருவீங்க. ரத்தம் கொடுத்தா செத்து போயிருவீங்களா? ரத்தம் கேட்டது நீங்க தான், கொண்டு வந்து கொடுத்தாலும் குத்தம், கொடுக்காட்டியும் குத்தம் அப்படின்னா என்னதான் ஆத்தா நாங்க பண்ணுவோம்? ஆத்தா ஒரு கிளாரிட்டியா பேச வேண்டாமா? மனுஷங்க மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாம பேசிட்டு இருக்கீங்களே. உள்ளுக்குள்ள இருக்கிறது மனுஷனா ஆத்தாவாங்கிறது போக போக தெரியும் பாருங்க. என்ன ரத்தம் வேணும்? ஆட்டு எந்த ரத்தம் வேணுமா? ஆட்டு ரத்தம்லாம் உன்னை ஆட வச்சதே ஆட்ட வெட்டுறதுக்கு தான். அதுக்கு தான் பலிய கொடுத்தேன் பலகா. ஐயோ அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியலையே, சமாளிச்சிருவோம். என்னங்க இது? ஆட்டு ரத்தம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு. இது அதை ஐயோ என்ன சொல்றது? இப்போ ஆட்டு ரத்தம்மா ஒன்று ஆடை வச்சதே நான் தான், வெட்ட போறேன், பலி கொடுக்க போறேன். ஆடையும் வைப்பீங்க, நீங்களே பலி கொடுத்து கிரெடிட்ஸ் வாங்கிப்பீங்க. அதுக்கப்புறம் இங்கே பாரு நான் கெட்டவனை கொண்டுட்டேன், நான் தான் கடவுள் அப்படிங்க வேண்டியது. கெட்டவனை படைக்கிறதுக்கு முன்னாடியே அவனை நல்லவனை படைச்சு விட்டதான் பெருந்தன்மையான கடவுள். இது என்னது எனக்கு புரியல. இது மனுஷங்களோட சூட்சம மாதிரி. இந்த கார்பரேட் வேர்ல்டுல எல்லாம் நம்ம கிட்டே வேலையை வாங்கிட்டு இந்த பாஸ் நம்ம வேலையை திருடுவானுங்க. நான் தான் இந்த வேலையை பண்ணேன் அப்படின்ட்டு நம்ம கிட்ட வந்து ஓகேடா பாஸ் உன்னோட ஒர்க் அப்ரிஷியேட் பண்ணாரு, நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படி. மனுஷங்க மாதிரி பிஹேவ் பண்றீங்களேங்க ஆத்தா. ஒயின்லாம் குடிப்பீங்களா? அதெல்லாம் நீ தான் குடிக்கிற. போதையிலேயே உலகம் முழுவதும் போய்கிட்டு இருக்கு பல்லகா. அத்தா மனுஷங்க நாங்க தான் வந்து இது கெட்ட பழக்கம் நல்ல பழக்கம் அப்படின்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணி வைக்கிறோம். நீங்க கடவுள் தான். எது ஒன்றுமே நம்மளை ஓவர்டேக் பண்ணாதான் அது வந்து நம்மளை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கக்கூடிய எந்த விதமான அடிக்ஷனான ஹேபிட்ஸாக இருந்தாலும் அது நம்மளை ஸ்பாயில் பண்ணும்போது தான் அது கெட்ட பழக்கம் அப்படிங்கிற விஷயம். இப்போ மதுங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த உலகத்தில் எல்லாமே நீங்கள் தான் படைச்சிங்க அப்படின்னா அதையும் நீங்கள் தான் படைத்து விட்டிருக்கிறீர்கள். அப்புறம் என்ன இது உலகமே போதையில் போய்கிட்டு இருக்கு? ஏன் இந்த ஆங்கிளில் பார்க்குறது? உலகமே இன்னைக்கு சொசைட்டியாகவே ஸ்ட்ரெஸ்ஸாக போய்கிட்டு இருக்கு. அதனால இந்த ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் பார்க்கறதுக்காக மனிதர்கள்லாம் அதை நோக்கி ஓடுறாங்க. பாவம் மனிதர்கள் அப்படின்னு பெருந்தன்மையாக பார்க்கறது தானே கடவுளோட பெர்ஸ்பெக்டிவாக இருக்க முடியும். போதையில் போயிட்டு இருக்கீங்க பாலகா, ஆடை வச்சவனை இன்னைக்கு வெட்டுறதாண்டா என் வேலை. எனக்கு அவனையாச்சும் வெட்டுனடா ஆத்தாவா இது சைக்கோ பார்த்தான்னு தெரியல எனக்கு. சரி சரி அந்த போதையெல்லாம் ஆத்தா தெளி வச்சு நல்ல பிள்ளையா கூட்டிட்டு வரேன். சரி ஏன் போதைங்கிற ஒரு பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணாம எல்லாத்தையுமே நல்ல பிள்ளையாவே இருக்கு வச்சிருந்துருக்கலாமே. போதைங்கிற ஒரு பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணி மனுஷன் தானே போதை இன்ட்ரடியூஸ் பண்ணா, மனுஷன் தானே சரக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அப்ப கடவுளை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது? அது ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்ல வருது இல்ல. இப்போ எல்லாமே பரம்பொருள் தான் படைக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு போதை பொருள் வேணுங்கிற ஒரு தாட் கிளம்புது இல்லை, அந்த ஒரு உணர்வு கிளம்புறக்கும் அப்போ அந்த பரம்பொருள் தானே காரணம். அதோட அந்த ஃபீலிங்ஸ் தானே நம்மளை ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்குது, ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க வைக்குது. அது நம்மளே போதை ஆகிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு மதுங்கிற பேர் வைக்கிறோம். அப்போ அந்த மதுவைய எக்ஸிஸ்டன்ஸில் கொண்டு வந்தது கடவுள் தானே லாஜிக்கலாக பார்த்தா. அப்புறம் என்ன கடவுளே இருந்துக்கிட்டு குடிச்சா அவங்க கெட்டவங்க, அவங்களாம் நான் நல்லவங்க மாற்றுறேன். எதுக்கு மாற்றணும்? எதுக்கு அவனுக்கு அம்பிட்டு ப்ரெஷரை கொடுத்து இல்லை அவன் வாழ்க்கையில் அவன் சந்திக்கக்கூடாதெல்லாம் சந்திச்சு அவனை எதுக்கு முதல்ல இந்த வழியில் இழுத்து விடணும்? அதுக்கப்புறம் எதுக்கு நீங்களே வந்து அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும்? ஆத்தா சரியில்லைங்க ஆத்தா, பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஆத்தா நீங்க. அதெல்லாம் யா வேலை. சரி சரி நான் விட்டுட்டுமா? எது சரி சரி போர் அடிக்குது, ஈயெல்லாம் வேற பறக்குது, காத்து இன்னைக்கு அடிக்க மாட்டேங்குது. சரி நான் வரேன் ஜெய்மணி வேலு, பாய். போய்ட்டுறேன். கேஷுவல் கான்வர்சேஷன்ஸ் தான் ஆத்தாக்கு ஒரு பண்ணுதான் ஆத்தா. ஜம்முன்னு அங்கே உட்காந்துக்கிறேன். எங்க உட்காருங்க? தோ இங்கே உட்காருறேன். அங்கெல்லாம் உட்கார வேணா. சரி
அவ்வளோதான் ப்ரோ ஹேஸ் அ பாயிண்ட். ஜம்முன்னு அங்கே உட்காந்துக்கிறேன் அவ்வளோதான். ஆத்தாவாக இருந்தாலும் ப்ரோ அங்கெல்லாம் உட்கார வேணாம், அங்கே ஆல்ரெடி எல்லாம் எறும்பூருது கட்டெரும்பூரு சுளுக்கிங்க, கடிச்சதுன்னா ஆத்தாக்கே வலிக்கும், அங்கே சோஃபா போட்டு தரேன் நிம்மு லக்ஸுரி அங்கே உட்காருங்க ஆத்தா அப்படின்னு சொல்லி விட்டுருந்தேன். என்ன எனக்கு புரியவே இல்லை. ஆத்தா அது என்ன ஜம்முன்னு அங்கே உட்காந்துக்கிறேன், ஏன் ஜம்முன்னு பின்னாடி தான் உங்கள் சிலை இருக்குது இல்லை கோயிலில் தானே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, சிலைக்குள்ளே போய் உட்காந்து வேண்டியது தானே. ஆத்தா எங்கே உட்காடுறீங்க, என்ன கலர் சாரீ கட்டியிருக்கீங்க, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் யார் கேட்டாங்க ஆத்தா உங்களை? இப்போ அவங்க என் வந்தாங்க. பிள்ளை மட்டும் உனக்கு இங்க தரிசனம் தருவா, ஆத்தா மட்டும் அங்க உட்காந்து வேடிக்கை பார்ப்பா. சரி என்ன இது கான்செப்ட்? என்னோட புள்ளை இங்கே தரிசனம் தருவா, அதாவது ஹியூமன்ஸ் தரிசனம் தராங்க, அம்மன் அங்கே உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க. என்னைக்கிட்ட அந்த உலகம் மாறிச்சு? கடவுள் தரிசனம் கொடுத்து மக்கள் பார்க்கறதான வழக்கமாக இருந்துச்சு. என்னடா மக்கள் தரிசனம் கொடுத்து கடவுள் அங்கே ஜம்முன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. என்னடா என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற இருக்கு. எனக்குலாம் ஷாக்கா இருக்கு. நீ கேட்குற கேள்விக்கு அப்பா அம்மா அம்மா நடுவில் வருவேன். சரி வாங்க. என் பிள்ளை மட்டும் பார்த்துக்கோ, பிள்ளைய மட்டும் பார்த்துக்கோ. அதுக்கு முன்னாடி அம்மன் ஜஸ்டிஃபை பண்ணுது. அதாவது இங்கே பாருங்கள், சைக்காலஜிக்கலாக இப்போ ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் இவர் வந்து போய் அந்த அம்மாவை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த அம்மா இப்போ இன்டர்வியூவில் இப்போ நான் ஒரு நார்மல் ஹியூமன், நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது எல்லாத்தையும் உறுத்துதுன்னு வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து இன்டர்வியூவில் உட்காந்துக்கிட்டு நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாரு. இப்போ நான் வந்து மனுஷனாக பதில் சொல்லணும், கரெக்டாக அஸ் அ ஹியூமனாக நான் ஒரு பதில் சொல்லணும். அப்போ நான் என்ன பதில் சொன்னாலும் என்னை எப்படி இருந்தாலும் செஸ் மாதிரி தான் செக்மேட் வைக்கிறதுக்கான கொஸ்டின்ஸாக அவங்க கேட்பாங்க ஆப்போசிட்டில். அதனால சைக்காலஜிக்கலாக ஆத்தா இப்பயே ரெஜிஸ்டர் பண்ணுது, நான் ஜம்மு நாங்கள் உட்காந்துக்கிறேன், ஆனால் நடுவில் நீ கேட்குற கேள்விக்கு ஒரு மனுஷனாக நான் திணறேன் அப்படின்னா அப்படின்ட்டு இந்த கலக்க போவது யாரில் இவர் பண்ணுவாருங்க. ஜெயச்சந்திரன் ஒரு ப்ரோ இருந்தார், செம்ம டேலண்டட். அவர் இந்த குடிகார மாதிரி ஒரு எபிசோடில் பண்ணியிருப்பார் அப்படிம்பாரு. அந்த மாதிரியான பாடி லாங்குவேஜ்லாம் ஆத்தா பண்ணுது. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவங்க பிடிச்சிக்கிட்டு இருந்தா அப்படிதான் ஆடிட்டே இருப்பாங்க, பிடிச்சிக்கிட்டு இருந்தா அப்படிதான் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ஆத்தா வந்துட்டு போனதுக்கப்புறம் உடம்பு டயர்டாக இருக்கும்ல, அதுதான் வருது. கரெக்டு தான். இப்போ இதெல்லாம் நடிப்பு இல்லைங்களா? நடிப்பா எங்க இருக்கு நடிப்பு? நான் எதுக்கு நடிக்கணும்? எதுக்கு நடிக்கணுமா? ஏங்க திவாகர் மாதிரி ஒரு மாபெரும் கலைஞன் வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் நான் எதுக்கு நடிக்கணுங்கிற எப்படி ஒரு சக மனுஷனால கேட்க முடியும்? எனக்கு புரியல. ஐயோ, எந்த வீடியோ எடுத்தாலும் தர்பீஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துருது. நடிப்பு அரக்கன் வாழக்கூடிய ஊருங்க இது, நாடுங்க இது. நம்ம எல்லாருக்கும் நடிக்கணும், தற்கொலைத்தனம் பண்ணணும் அப்படிங்கிற வெறி வரணுங்க. அப்பேற்பட்ட எக்ஸாம்பிள் செட் பண்ணி வச்சிருக்க சொசைட்டிங்க நம்ம இது. சாரி, தற்கூனிங்கிறேன், தற்பெருமை பேசணும் அப்படிங்கிற வெறி வரணுங்க. பேசிக்கா நம்ம ஆக்டர்னால ஒரு ஷாட் தான் எடுப்பேன். புரியுதோ? நல்லா வெறி வந்து கிங்காங் மாதிரி அடிச்சுக்கணும். நடிப்பு அரக்கன் நடிப்பு அப்படின்னு எல்லாமே மெண்டலாக சுற்றணும். அதுதான் சொசைட்டியாவே அப்படிதான் மாறிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 50 வருஷம் கழிச்சு பாருங்க, எல்லாம் இவ்வளோ சுற்றிட்டு இருக்கும். தீட்டுன்ற விஷயம் 3 விஷயம்தான். எங்க தெரியுமா வச்சேன்? இருங்க இதை கேட்போம். எனக்கு தோன்றதை என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஏதோ தீட்டுன்னு ஒரு 3 விஷயம் இருக்காமா, அது என்ன தீட்டு அப்படி இருங்க. சரி பார்ப்போம், ஆத்தா எந்த ஆஸ்பெக்டில் எதை தீட்டுன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பிறப்பின்ற தீட்டு, இறப்பின்ற தீட்டு, காதல் என்ற தீட்டு. காதல் என்ற தீட்டு, காதல் இல்லாத காமம் ஒரு தீட்டு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஓகே, ஆத்தா ஹேஸ் அ லாஜிக்கல் பாயிண்ட் அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஒரு அது எப்படி எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பேசலாம். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, அது ஒரு சில விஷயங்களை நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அதையும் ஜட்ஜ் பண்ண முடியாது, ஏன்னா அதுவுமே வேலிடான பாயிண்ட் தான். எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா காதல் இல்லாத காமம் ஒரு தீட்டு அப்படின்னு சொன்னால் கூட ஓகே, சம்திங் தெர் இஸ் லாஜிக்கலி தெர் இஸ் சம்திங். காதல் இல்லாமல் இப்படி காமம், ஓகே ஆமாம் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ தோணும் அந்த எத்திக்கலி பெர்ஸ்பெக்டிவில். காதலே தீட்டுன்னு சொன்னால் எனக்கு என்ன, இந்த உலகம் உருளுதுல, அதுக்கு காரணமே காதல் தான். ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் மட்டும் லவ் பண்ணுறது வேறு காதல்னு சொல்ல வரல. ஒரு பையன் அவங்க அம்மா மேலே வச்சிருக்கிறது காதல் தான், அப்பா மேலே வச்சிருக்கிறது காதல் தான். ஒரு அப்பா அவங்க அண்ணன் மேலே வச்சிருக்கிறது காதல் தான், அவங்க பையன் மேலே குடும்பத்து மேலே வச்சிருக்கிறது காதல் தான். இப்போ என்னோட பெட்டு இருக்கா மாறா மேலே நான் வச்சிருக்கிறது காதல் தான், மாறா என் மேலே வச்சிருக்கிறது உயிர். சொல்கிறேன், இந்த உலகங்கிற கான்செப்டே அன்புனா என்ன? காதல். ஒருத்தங்க மேலே நம்ம அக்கறைப்படுறோம், கோவப்படுறோம், ஏதோ ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அது சண்டை போட்டு அவங்க கிட்ட தான் அந்த ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஏன் உணர்றோம்? அந்த இடத்துல காதல் இருக்குது. இந்த உலகமே காதல்னால தான் இயங்குது, உருளுது. அதையே தீட்டுன்னு சொன்னால் இப்போ ஆத்தா பேசுகிற மாதிரி எனக்கு தெரியலையே. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனுஷன் அவங்க வளர்ந்த விதத்தில் அவங்களுக்கு உட்பட்ட அந்த அறிவில் ஐயோ காதல்லாம் பண்ணக்கூடாது நம்மளே அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஒருத்தங்களுக்குள்ள ஆத்தா வந்தால் ஆத்தாவும் அதே பெர்ஸ்பெக்டிவ் தான் பேசுமா?
யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அந்த காதல் தீட்டு தான் இப்ப உலகம். என்னங்க இது இப்போ எதுக்கு அப்படிங்கம்மா இப்போ எதுக்குங்க ஆத்தா எதுக்கு இப்போ அவர் அடிச்சிங்க நீங்க அடிங்கம்மா அழக இது ஏதாச்சும் ஒன்று ஒரு நார்மலாக ஒரு டோனுக்கு போயிட்டு ஜர்ன்னு மறுபடியும் ஜர்ன்னு மேலே அதான் அந்த ஃப்ளக்சுவேஷன்லேயே இருக்கணும். பர்ஃபார்மன்ஸ்லாம் அப்படி இருக்கணும். தீட்டுங்கிறது 3 விஷயத்தில் தான் வச்சுருக்கேன். ஒன்று இது காந்தாரா படம் ஸ்லாங்லாம் வருது. ஐயோ அது வந்து இட் இஸ் டு பி ரெஸ்பெக்டட். 3 விஷயத்தில் தான் வச்சுருக்கேன். 1 இறப்புங்கிற தீட்டு, பிறப்புங்கிற தீட்டு. பிறந்ததே ஒரு சாபக்கேடு தான், அதனால அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பிறப்புங்கிறது ஒரு தீட்டு தான். 7-8 இந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் எடுக்காமல் வெறும் சோலா மட்டுமே எனர்ஜி ஃபார்மில் மட்டுமே சுற்றிட்டு இருந்திருக்கலாம். இந்த உலகத்தில் நிம்மதியாக இருந்திருக்கலாம். ஃபிசிக்கல் ஃபார்மை எடுத்து எமோஷனல் அட்டாச்மெண்ட்டு பாண்டிங்ஸ்லாம் கொண்டு வந்து மனுஷங்களாக பிறந்தாலே தீட்டு தான். ஓகே, அதை ஒத்துக்கிறேன், அது அக்செப்டபிள் பாயிண்ட்டு தான். இறப்புங்கிறது தீட்டு அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியல. இறப்புங்கிறது ஒரு விடுதலை, அது அப்படி தான், அதான் உண்மை. அதனால் அதுவுமே தீட்டனால் பார்க்க முடியல. காதலை எப்படா தீட்டாக பார்க்க முடியும்? ஃபிசிக்கல் ஃபார்ம் எடுத்தாச்சு, உலகங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தாச்சு, சொசைட்டிக்குள்ளே அடாப்ட் ஆயாச்சு, கல்ச்சருக்குள்ளே அடாப்ட் ஆயாச்சு. இப்போ இங்கே இந்த நொடி தான் நிரந்தரம், எக்ஸிஸ்டன்ஸ் தான் வந்து பர்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது புரிஞ்சாச்சு. அப்புறம் எப்படி இறப்புங்கிறது காதலுங்கிறது ஒரு தீட்டாகும்? எல்லாத்துக்கும் உட்பட்டுட்டு அந்த சொசைட்டிக்குள்ளே, அந்த ஒரு கல்ச்சருக்குள்ளே, அந்த ஒரு மேன் இல்லை விமனுக்குள்ளே, ஒரு ஹியூமனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஃபார்ம் மூலமாகவும், அது ஒரு எட்டர்னல் பாண்டு மூலமாகவும் ஒரு எமோஷ்னலி கனெக்ட் ஆகி காதல் பண்ணக்கூடிய ஒரு அழகான விஷயத்த எப்படி ஒரு அம்மன் தீட்டுன்னு சொல்லலாம்? அம்மனுக்கு ஏன் அந்த மைண்ட் செட் ரொம்ப குறுகலாக இருக்குது? அப்போ அம்மன் பேசுகிறாங்களா இல்லை அம்மனுக்குள்ளே இருக்கக்கூடிய மனுஷங்க பேசுகிறாங்களா? குறுகலாக யோசிக்கிறது மனுஷங்களோட இயல்பு. ப்ராட் மைண்டடாக ரொம்ப பெருந்தன்மையாக ரொம்ப ஒரு வைடாக யோசிக்கிறது தான் இறைத்தன்மை. ஏன்னா அவுட்டர் ஸ்பேஸ் தான் நம்மளுக்கு, என்னைய கேட்டால் அவுட்டர் ஸ்பேஸ் தான் கடவுளுங்கிற கான்செப்டே. இயற்கை தான் கடவுள். நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் எங்கே இருக்கோ அதெல்லாம் கடவுள். யார் மேலே அதீத அன்பு காதல் கருணையெல்லாம் காட்டுறோமோ அதை அந்த ஆக்ட் எல்லாமே கடவுளை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது தான். என்னையை பொறுத்த வரைக்கும் அம்புட்டு தான். அந்த அன்பு தான் கடவுள். அதையே தீட்டுனா எப்படி? எனக்கு புரியலையே. சொடக்கு உடஞ்சிருச்சுடா அப்பா, கை லைட்டாக சுடக்கிச்சுடா. இப்படிலாம் பண்ணாதீங்க அத்தா, முதுகு இதுக்கெல்லாம் பிடிச்சிக்கு போகுது, மூட்டு வழிலாம் வந்துருங்க அத்தா. முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான் நண்பர்களே. இதுக்கப்புறம் பெருசாக இருந்துச்சு. நான் பார்ட் 2 அப்லோட் பண்ணேன். நான் பார்ட் 2வும் பார்த்தேன். அந்த பார்ட் 2வோட கன்க்ளூஷனில் ஜெய்மணிவேல் பிரதரே சில விஷயங்கள் சொல்லியிருப்பார். தனிப்பட்ட நம்பிக்கையை உட்பட்டு சில விஷயங்கள் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நானுமே கடவுள் கான்செப்டாக நம்புகிறேன், அதை தாண்டி அதை அசோசியேட் ஆகிருக்க எதையுமே நான் நம்பலை அப்படின்ட்டு அவருமே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சில மக்கள்லாம் கேட்கும்போது இவங்க சொல்கிறதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு அவங்களே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் எனக்கு ஒரு கருத்து இருக்குது. அது வந்து என்னென்னா, இப்போது ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள், இப்போ இந்த ஆஸ்ட்ராலஜி, இது ஒரு பெரிய டாபிக், பாட்காஸ்ட்டில் ஒரு நாள் நான் பேசுகிறேன் கண்டிப்பாக. ஆஸ்ட்ராலஜிங்கிற கான்செப்டே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா 3 விஷயம் கண்டிப்பாக நடக்கும். எல்லா மனுஷங்களுக்கும் அது நடக்கும். அப்போ நம்ம என்ன நினச்சி போய் என்னடா இவர் சொல்கிற நடந்துருச்சு, எல்லாத்துக்கும் அதாண்டா நடக்கும். அதை தாண்டா அவங்க அப்படியே ஒரு நுணுக்கமாக அப்படியே உனக்கு மட்டும்தான் அது நடக்கும். இந்த பயிற்சி இங்கே இருந்து இப்படி வந்து இந்த ராகுக்கு எது 7ஆம் இடத்துல சஞ்சலமாக இருக்கனால, ராகுவோட அந்த நெகட்டிவ் ஷேட் ஆஃப் த பிளானட் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஷேட் ஆஃப் த பிளானட்ஸை மறைக்கிறனால, இருந்தாலும் 11ஆம் இடத்துல குரு இருந்தது, குருவோட பார்வை 5ஆம் பாகமாக அவங்களால விழுகிறனால, அந்த 5ஆம் பாகத்தில் வந்து 5ஆம் பாகம்னாலே புதனுக்கு உச்சி பெற்ற ஒரு பாகம், புதன் பார்வையால் குரு உங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு பண வரவு நல்லா இருக்கும். கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க வாழ்க்கையில், கரெக்டாக? ஐயோ ஆமாம் சாமி இவ்வளோ சொல்கிறாரு, எப்படி பர்ஃபெக்டாக நான் கஷ்டப்பட்டிருப்பேன்னு சொல்லிட்டு, மனுஷனாக பிறந்தா கஷ்டப்படுறது தான்டா விதியே அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் தான் இதெல்லாம். ஸோ அதனால் ஒரு குரூப் ஆஃப் மக்கள் இருக்காங்க, அதில் 100 பேர்த்துக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா 90 பேர்த்துக்கு இல்லை 80 பேர்த்துக்கு அது நடக்கும். அவ்வளோதான். அது ஃபிலாசபிக்கலாக நடக்கும். அவங்க தன்னோட அது வேறு விதமான பர்சனல் பெர்ஸ்பெக்டிவில் நடக்குமே தவிர்த்து, ஆனால் அது நடந்தே தீரும். இப்போது நான் வந்து என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட காசு வந்து என்னை விட்டு போனதுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அது பர்சனலாக எனக்கு நடந்திருக்கும். இப்போ என் கூட இன்னொருத்தர் இருக்கான், அவனுக்கிட்டே காசு இல்லை, ஆனால் அவனை காசு விட்டு போனதுக்கு அவனுக்கு வேறு மாதிரியான இன்சிடென்ட் நடந்திருக்கும். அப்போது 2 பேருமே இந்த விஷயத்தை கேட்குறோம். ஆத்தா சொல்கிறாங்க நம்மக்கிட்ட, நீங்கள் 2 பேரும் காசு இல்லாமல் கடைசி 3 மாதமாக கடைசி ஒரு கொஞ்சம் காலகட்டங்களாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்களே, கரெக்டாக பாலகா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நான் ஐயோ எனக்கு தான் இப்படி நடந்துச்சு, என்னை ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிட்டான், எல்லா பணத்தையும் அவன் உருட்டிட்டு போயிட்டான், கரெக்டாக அம்மன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ எனக்கு தோணும், பக்கத்தில் இருக்கவனுக்கும் தோணும், அவனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவன் யோசிப்பான், நம்மளா ஏமாந்து நம்மளா காசை விட்டுட்டோம், அப்போ கரெக்டாக ஆத்தா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி. ஸோ இன் பர்சனாக நம்ம எல்லாருமே
டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் நமக்கு ஒன்று நடந்திருக்குமே தவிர்த்து, ஆனால் அந்த நடந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே நடந்திருக்கும். அந்த ஓவரால் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நுணுக்கமாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறனால அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக அவங்க அதை டெரைவ் பண்ணி கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க அப்படின்னு இல்லை. பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த பொதுவாக நம்ம சொல்லிட்டோம்னா மாட்டிப்போம் அப்படிங்கிறதுக்காக சில ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவங்களா உருவாக்கக்கூடிய சில விஷயங்கள் இது நிறையா இருக்குது. இது ஒரு பெரிய டாபிக். நம்ம ஒரு நாள் இந்த பாட்காஸ்ட் சேனலில் இந்த ஆஸ்ட்ராலஜியை பற்றி பேசுவோம். கண்டிப்பாக பேசணும் இந்த ஆஸ்ட்ராலஜியை பற்றி. ஆஸ்ட்ராலஜி மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை. அதை சொல்கிறவங்க மேலே ஒரு பெரிய ஸ்டடியே பண்ணி வச்சுருக்கேன். அதை பற்றி நான் ஒரு நாள் ஷேர் பண்ணணும். இப்போதைக்கு டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். மறுபடியும் சொல்கிறேன், ஜெய் மணிவேல் ப்ரோ கிரெடிட்ஸு. நானுமே அவரோட வீடியோஸில் ரெகுலராக பார்க்கக்கூடிய ஆள் தான். அதனால் நான் பார்ட் 2வும் பார்த்துட்டேன். பார்ட் 2லையும் சில விஷயங்கள் சொல்லி வச்சுருக்காங்க ஆத்தா. அதுவும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். டாடா பை டாட்டாடா. சப்ஸ்கிரைப் பாலகா, சப்ஸ்கிரைப் தானே பாலகா மித்துன். இப்போவும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா பாலகா, பண்ணுங்க. டாடா பை பை சொல்லிக்கணும். டாடா பை டாட்டா.